நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் புது வீட்டில் போய் பால் காய்ச்சிட்டாங்க. சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாகவே ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக செஞ்சுட்டாங்க. மிகப்பெரிய விஷயத்தையும் அசால்ட்டாக எடுத்துக்கிறேன். நாம இந்த விஷயத்த ரொம்பவே சந்தோஷமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட அவங்க குடும்பத்தோட இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு வாடகைக்கு வீடு தந்த அந்த நபர் யார், அந்த நபரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அவர் சொன்ன உடனே அந்த லேடி எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா. ஆமாங்க, அவர் இதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் கம்பெனியில் ஒர்க் பண்ணவர். அவர் ஒரு தவறு செஞ்சுட்டாரு. அப்படி இருந்தும் கௌதம் இருந்துன்னு அவருக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல. அவரோட குடும்ப நலத்தை பார்த்து அவரை இன்னும் கம்பெனியில் வச்சுருந்தா இருந்தார். இப்போ அவர் கம்பெனியை விட்டு வெளியே வந்தாலும் தனக்காக அண்ணன் நின்று போராடினவர், அவருக்காக நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவரோட உழைப்பாக போடுறாரு. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் கம்பெனியில் என்னென்ன வேலைகள் செஞ்சுன்னு இருக்காங்க அப்படின்றத ஒரு விஷயத்தையும் வாட்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரேஷ் எஸ்எஸ்கேவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறது, மறுபக்கம் இந்த அஞ்சலி, மறுபக்கம் கார்த்தி, இவங்கெல்லாம் சேர்ந்து கம்பெனியை ஒரேடியாக ஒழிக்க பார்க்குறது. இந்த எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் தகவலை நம்ம பரப்பி ஆகணும். ஏன்னா இந்த விஷயம் முக்கியமாக கௌதமுக்கு தெரிஞ்சாகணும். கௌதம் ஒரு செங்கல்லாம் எடுத்து வச்சு கட்டின ஒரு மண்டபம்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கோட்டையை அசால்ட்டாக ஒரே செகண்டில் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் போயின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் இந்த பைரவியோட சூழ்ச்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணியை மறுபக்கம் அஞ்சலியும் முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி அவளை அடின்னு அடிக்கணும், எப்படி ஓரம் தள்ளணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி சும்மா நச்சுன்னு ஒரு பக்கம் காய நகர்த்தின்னு இருக்காங்க. இதனால் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்குங்க. என்னடா பண்ணுறது, நம்மளை மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமாக தாக்குன்னு தாக்குறாங்களே, நம்ம எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலையே, கடவுளே குருநாதா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வேண்டுதலில் இருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம விஷயம் அப்படியே சும்மா அசாதாரணமான விஷயம் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. ஏன்டா இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அந்த விஷயத்தை யாருமே நோட் பண்ணிக்க மாட்டாங்க. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே தாங்க. எஸ்எஸ்கே அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் நூதன முறையில் இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு ஒரு பக்கம் வேற லெவலில் ஒரு பக்கம் செதுக்கி விட்டுன்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கடுப்பாக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, கடுப்பாக இருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரு பக்கம் சைலண்ட்டாக நம்ம பாட்டுக்கு நம்ம வேக்கில் போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் போயின்னு இருக்காங்க. நம்ம கௌதம் பிரிண்ட் அவுட் எடுக்க போயிருக்காங்க. பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்துகிட்டு வராரு. அந்த சமயத்தில் எதனா ஒரு கம்பெனியில் நம்மளுக்கு வேலை கிடைக்காதா, நம்ம குடும்பத்தை இனிமேல் நம்ம தான் ரன் பண்ணி ஆகணும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு பக்கம் எடுத்துன்னு போகணும். அதுக்கான நமக்கு ஒரு ஊதியம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஊதியம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை ஒரு பக்கம் நடுத்தெருவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காரு. மாதம் 10,000 வாடகை வேறு தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள், பல துக்கங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுன்னு கூனி குறுகி போய் உட்காந்து இருக்காரு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சூழலில் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம வேகங்க. அவரோட வேகத்துக்கே ஈடே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஈடு ஃபாஸ்ட் எல்லாமே கொடுக்குறாருன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படி தாங்க ஒரு பக்கம் சர்ச்சையில் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம டைலாக்குங்க. வேறு லெவலில் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸு. இந்த மாதிரியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாதுரா, ஏன்னா இது அல்ட்ரா ப்ரோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிந்திக்கிற அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸாக பண்ணிட்டாங்க. அப்படி என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க, லைக் பண்ணி விட்டு போங்க. அதில் ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் நேராக வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக அந்த கேடு கெட்ட சுரேஷை பார்க்குறாங்க. என்ன சுரேஷ், இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்எஸ்கேவும் அந்த இடத்துல வந்துடுறாரு. வந்துட்டு, டேய், அவன் என்னோட கையாள்றா, என் ஆள் எனக்கு வெயிட் பண்ணிருப்பான், இதில் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன இதில் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு, என்னடா இது நமக்கே இந்த சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு வேதனை மேலே வேதனையில் ஒரு பக்கம் துக்கத்தில் கூனி குருவி போய் உட்காந்து இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நல்லவங்களுக்கு என்றைக்குமே நடக்கக்கூடாதுங்க. நல்லவங்களை மட்டும் ஏங்க இந்த மாதிரி சுற்றி அடின்னு அடிச்சுனே இருக்காங்க. எப்பவுமே இந்த வாழ்க்கையில் இப்படி தான் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. பரவாயில்ல, நம்ம கௌதம் எதையும் தாங்க இதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காரு. அவரோட முடிவு அவருக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு அது ஒரு பக்கம் நெகட்டிவாக தாங்க இருக்குது. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கௌதம் எப்படி வாழ்ந்தவர், திடீர்னு இந்த மாதிரி ஒரு சூழலில் தள்ளப்பட்டா இதுலேருந்து மீண்டு வர எவ்வளோ கஷ்டப்படணும், அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் நம்ம நல்லாவே அறிவோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இங்கே மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. பார்ப்போம், மெல்ல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுன்றது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தீர்வு எந்த விதத்தில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. போயிட்டு என்ன எல்லா வேலையும் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட டார்கெட் இப்போதைக்கு இந்த கம்பெனியே மறுபக்கம் அந்த சொத்தெல்லாம் ஆட்டே பண்ணணும். அந்த சொத்தெல்லாம் ஆட்டே போகிறதுக்கு என்னென்ன டார்கெட் வழி இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிருக்காரு. அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமாக இறங்கி வேலை செய்கிறாரு, இந்த மனுஷனுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. என்னங்க பண்ணுறது, இருக்கட்டும், முடிஞ்ச வரையும் முடிஞ்சிருச்சு, போனது போயிருச்சு. அதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே பேசவும் முடியாது, செய்யவும் முடியாது, செயலில் எதுவும் நம்ம காட்டவும் முடியாது. அதனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி தான் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து எஸ்எஸ்கேக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பைரவி ஒரு பக்கம் உள்ளி குட்டம்பா அப்படியே பயத்தில் நட்டுங்கிறாங்கப்பா, இன்றைக்குமே பேச்சே பேச மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம எஸ்எஸ்கேவை பற்றி உங்களுக்கே தெரியும். எஸ்எஸ்கே வந்து மனசுக்குள்ளே சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஓஹோ, நீ நினச்சின்னு இருக்க, உன் மனசுக்குள்ளே நீ நினச்சது எல்லாமே நடந்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தானே தெரியும், நான் ஸ்கெட்ச் போட்டது எல்லாமே ஒரு பக்கம் அழகாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்கெட்சில் நான் தான் ஜெயிக்க போகிறேன், கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் உன்னோட வாழ்க்கை நடுத்தெருவில் நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் சைலண்ட்டாகவே இருக்காங்க. இந்த மௌனம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் மௌனத்தினால பின்விளைவுகள் நிறையவே இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்னென்ன பண்ண போகிறாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.